ஹாய்டா. நேத்து எங்கடி போயிருந்த? ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி போயிருந்தேன்டா. உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், எங்க வெளியே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போறதானே சொல்லிருக்கேன். ஏன் சொல்லிட்டு போன உனக்கு என்ன கேடு? எனக்கு ஒரு ஃப்ரீடம் கூட கிடையாது. ஏதோ உன்கிட்ட சொல்லிட்டு தானே போணுமா? நான் போன ஒரு சின்ன பார்ட்டி தானே, அதுக்கு கையெழுத்து அடிப்பியா நீ? ஏய், என்னடி எப்ப பார்த்தாலும் கூட கூட பேசிட்டு இருக்க? இதோ பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசணும் வச்சுக்க வாயை உடச்சு போடுவேன். இப்ப மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எப்ப போனாலுமே என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். நான் எங்க போற, யார்கிட்ட பேசுற எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும். ஒரு மெசேஜ் அனுப்புற கூட இன்ஃபார்ம் பண்ணணும் உன்கிட்ட. இப்படி ஒரு லைஃப் வாழணும் எந்த அவசியமும் கிடையாது. இது என்னோட லைஃப், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்வேன். என்னை பாத்துக்க எங்க அம்மா அப்பா இருக்காங்க. சரியா? உன்கிட்ட சொல்லிட்டு போன எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. இப்படி ஒரு டாக்ஸிக்கான பசங்க கூட வாழ்ந்து நினைச்சு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. தயவு செஞ்சு எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாத. ஏய், ஏ பிரியா, என்னடி உன் ஆளை பாக்க போறேன்னு அப்புறம் வந்துட்ட? ஏன் அவனை பத்தி பேசாதீ, செம்ம கடுப்பாகுது. சரி அதை விட, நம்ம காலேஜ்ல சீனியர் அக்கா இருப்பாங்களா கீதான்னு, ஆமா, அந்த அக்கா நேத்து ஏதோ அன்டைம்ல வெளியே போயிருப்பாங்களாட்டு இருக்கு. யாரோ 4 பேர் கடத்திட்டு போய் ஏதோ பண்ணிட்டாங்களாமாடி. நியூஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எங்கேயோ நடக்கிற பிரச்சனை தாண்டி நம்ம வீட்டுல நம்மள யாரையுமே நம்ப மாட்டேங்கிறாங்க, வெளியும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் எங்க போய் முடியுமோ தெரியல. சரி ஓகேடி, டைம் ஆச்சு, நான் வரேன். ஓகே. ஒருவேளை நம்ம நல்லது தான் சொல்லிருப்பானோ, நாம தப்பா புரிஞ்சுட்டோம். அவனை போன் பண்ணி பேசணும்.